ஹலோ ஆல், இன்றைக்கி லைவில் எஃப்ஜே அண்ட் ஆதிரைலாம் வந்திருந்தாங்க. ஸோ செம்ம ஹாப்பி ஹவுஸ்மேட்ஸ்க்கு. ஆதிரை வந்து மெயின் டோர் வழியாக வந்தாங்க, அதே மாதிரி எஃப்ஜே இந்த ஸ்டோர் ரூம் வழியாக வந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து வெயிட் பண்ணுறாங்க, என்ட்ரன்ஸ் வழியாக தானே வருவாங்க எல்லோரும்னு சொல்லிட்டு. ஆனால் ஆதிரை மட்டும்தான் வந்து என்ட்ரன்ஸ் வழியாக வந்தாங்க. ஸோ ஸ்டோர் ரூம் வழி வந்து இந்த எஃப்ஜே வரும்போது வாட்டர் மெலன் இருந்தார். ஸோ வந்த உடனே என்ன ஒரு சந்தோஷம், எல்லோரும் வந்து அப்படியே செம்ம ஹாப்பி. ஆதிரையெல்லாம் வந்து அப்படியே கொண்டாடுறது என்ன பாடுறது என்ன, ஏன்னா அவங்களுடைய மெயின் எனிமீஸ் எல்லாருமே வந்து யாருமே இல்லையாங்க. ஸோ இப்போ வந்து எஃப்ஜே வந்த உடனே சரி நம்ம வியான எக்ஸ்ப்ரெஷன் என்னவா இருக்கும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுன்னு சாப்பிட்டுட்ருக்காங்க, கண்டுக்கவே இல்லையே. வியானா கார்டனில் தானே ரிசீவ் பண்ண போகிறாங்க. ஸோ ஆதிரை தானே இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து எஃப்ஜே பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நார்மலாக வந்து ஆதிரை கிட்டலாம் வந்து பேசினானா எஃப்ஜே இருக்கிற பக்கமே வந்து நம்ம வியானா போலையே, ஏன்னா ஒரு தடவை பட்டது பத்தாதா என்ன, ஏன்னா அவனால் எவ்வளோ வந்து அந்த பொண்ணு வெளியே இறங்கி நிறைய விமர்சனங்கள்லாம் வந்திருந்தது. சரி இவங்கிட்ட வந்து பழகினதுக்கு நான் தேவையில்லாமல் எதுக்கு வாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க பாட்டுன்னு கேஷுவலாக இருக்காங்க. அப்போ தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எஃப்ஜே கண்டுக்கவே இல்லை, ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. நீ எல்லாம் ஒரு ஆள் உங்கள்கிட்டலாம் வந்து பேசணுமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து வியானோட பிஹேவியர் இருந்தது. செம்ம இப்படி தான் இருக்கும். சரி, அடுத்து இன்னொரு சம்பவம் என்னென்னா, இவர் வந்த உடனே வந்து பார்க்குறாரு பாரு இருக்காரான். ஏன் நீ வந்து வெளியே இருந்து பார்த்துட்டு வரலையா, நீ தான் வெளியே பெருசாக பேட்டு கொடுத்தியே, நாளாக இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு டயலாக் வேறு, அவளாக இருந்தால் நான் பொழந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, நீ எப்பத்துலேருந்து நல்லவனா மாறிட்டு எஃப்ஜே, நீ வந்து பண்ண விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு ஊரே பார்த்துடுச்சு. இப்போ ஏதோ வெளியே போயிட்டு அப்படியே வரும்போது நீ வந்து உள்ளே வந்துட்ட, பாருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து இவனுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி நீ வந்து ஒன்று சொல்கிறியே. சத்தியமாக உனக்கு செட் ஆகலை, நீ அவ்வளோ நல்லவன்லாம் கிடையாது, உனக்கு அவ்வளோ சீன்லாம் தேவையில்லை, நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டோம், அதனால் நீ கொஞ்சம் அடக்கி வாசி.